மகா பெரிவா சரணம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் அன்பு வணக்கங்கள். ஒரு தடவை மகா பெரியா ஆண்டி மாதிரி ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தார். 4-5 பேர் தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கி பலம் பார்த்தா அவர் உட்காந்துட்டு இருந்தார். கையை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணார். அந்த நேரம் பார்த்து ஒரு கார்பெண்டர் அவர் ஒரு ஸ்டூல் கொண்டார். ஒரு மனை கொண்டு, ஐயா என்னால் முடிஞ்சது, என் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனை தான், அதை உங்களுக்கு கொடுக்குறேன், வாங்கிங்க ஐயா அப்படின்னா. அன்பாக மனை கொடுக்குற, உனக்கு கொடுக்குறதுக்கு பிரசாதம் கூட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல பார்ப்போம் அப்படிங்கும் போது அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தார். ஆஹா, சரியான நேரம் வந்துருக்கா, ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட மனையை தனது வலது பக்கத்தில் வச்சுட்டு இந்த மனையோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுப்பா அப்படின்னு அந்த அதிர்ஷ்டக்காரை மகாபெரியவர் நிறைய டைம் ஃபோட்டோவில் எடுக்காதுன்னு சொல்லுவார். அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு அதை அடிச்சது அதிர்ஷ்டம். நீ ஏகப்பட்ட ஃபோட்டோ மனையை வச்சுட்டு அதான் எடுத்தா ஒன்று பண்ணு, அதை பிரிண்ட் பண்ணி எனக்கு ஒரு காப்பி கொடுக்குற மாதிரி இந்த மனையை கொடுத்தார் இல்லையா, அவருடைய அட்ரஸை வாங்கி அவருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி விட்ரு. நீ எனக்கு மனை கொடுத்த, உன் ஞாபகார்த்தமாக நானும் அந்த மனையை இருக்கிற ஃபோட்டோவை நான் உனக்கு கொடுத்துட்டேன், சந்தோஷமா அப்படின்னு அவனுக்கு ஐயா சாமி ரொம்ப சந்தோஷமாக போனான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிச்சு மனையோட இருக்கிற பெரியவாட்ட காமிச்சா. அந்த ஃபோட்டோ காப்பியை பார்த்துட்டு பெரியவா சொன்னார், நான் இருக்கிற ஃபோட்டோலெல்லாம் தண்டம், கமண்டலம், ருத்ராட்சம் எல்லாம் விழுந்திருக்கும், ஆனால் என்னை தாங்கிட்டு இருக்கிற இந்த மனை ஒண்டி விழாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோவில் அந்த குறையும் நீக்கும்படியே நான் அழகாக எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது பெரியவாளுடைய கருணை பாருங்க, தன்னை தாங்குகிற ஒரு மனை அப்படிங்கிறத விட அது ஒரு மரமாக இருந்தால் கூட அது தன்னை தாங்கிறது, அதுக்கு ஒரு மரியாதை வேணும்னு நினைக்கிறா பாருங்க. மகா பெரிவா சரணம்.